செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருவள்ளூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய விண்வெளி தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் தமிழக உணவுத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சதீஷ் தவன் விண்வெளி மைய இயக்குநர் திரு ராஜராஜன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ சார்பில் தேசிய விண்வெளி தினம் திருவள்ளூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் தமிழக உணவுத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் பேசுகையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23 ஈவினிங் 6:03 சந்திராயன் லேண்டிங்கை ஒட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, இந்த ஸ்பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆண்டுதோறும் நேஷ்னல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் 23 செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதில் குறிப்பாக நம்மளோட ஸ்ரீஹரிகோட்டா, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் குலசேகரப்பட்டினம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய பீப்புள் பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு பூராவுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு, அவங்க இங்கே டைரக்டர் திரு ராஜராஜன் சார் தலைமையில் பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜில் போட்டிகள் காம்படிஷன், அது முன்னோட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. ஒன் டே கான்ஃபரன்ஸு, ஸ்பேஸ் ஐடியாதான் காம்படிஷன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் டியூட்டர் ப்ரோக்ராம், அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் டிபார்ட்மெண்ட் பாரதிய அந்தரிக்ஷ ஹேக்கத்தான், ரோபோட்டிக்ஸ் சேலஞ்ச் போன்றவை. இது எல்லாத்துக்கான காரணம் என்னென்னா, யங் மைண்ட்ஸை எப்படி நம்மளோட மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சார் இருந்தாரோ, இல்லையா நம்மளோட தமிழ்நாட்டிலே இருந்த மயில்சாமி, அந்த மாதிரி பல்வேறு பீப்புள் இருக்காங்களோ, அந்த மாதிரி இந்தியாவிலே பல்வேறு ஸ்பேஸ் சயின்டிஸ்டோட காரணத்தினால்தான் இந்தியா இன்றைக்கி முதல் உலகத்திலே 4 ஏஜென்சிஸ் தான் லேண்ட் பண்ணியிருக்கேன். அதில் டிஃபிகல்ட்டான லூனார் இதில் ஃபஸ்ட் ஏஜென்சி டு லேண்டுங்கிற மாதிரி இன்னொரு சவுத் போலில் இந்தியா லேண்ட் பண்ணது ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை வச்சு இவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பயனுள்ள ப்ரோக்ராமாக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். மாணவர்கள் நான் பார்க்குறேங்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஜனத்தொகை உலகத்திலே மேக்ஸிமம் இருக்கும் பொழுது வருங்காலத்தில் 15 to 45 டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஏஜ் குரூப் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அப்புறம் இனிமே முதல் காலம் மாதிரி இல்லாமல் உலகமே நமக்கு ஒரு மேடையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேடையில் ஒன்று கல்வி, இன்னொன்று திறன். அந்த வகையில் தான் நம்ம டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே கல்வி இதெல்லாம் நல்ல இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இன்னும் நல்லா. இப்போ கூட இவ்வளோ 9 மணிக்கு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி வச்சோம். எனக்கே டவுட்டு, எல்லோரும் அவ்வளோ ஆர்வமாக உள்ளே உட்காடுறாங்க. இன்னும் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் பேச இருக்கிறாங்க. டெஃபினெட்லி நம்ம மாணவர்கள் இந்த துறை மட்டும் இல்லைங்க, விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி சயின்ஸாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், முன்னோடியாக கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் டெஃபினட்டாக வரும் காலத்துலேயும் இதை முழுமையாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் வகையில் அமையுங்க. மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் சதீஷ் தவன் விண்வெளி மைய இயக்குநர் திரு ராஜராஜன். அவர் பேசும்போது, in order to celebrate National Space Day on 23rd August, தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த செலிப்ரேஷன் நடக்கும்போது பிரதீக்ஷாவில் இன்றைக்கி நம்ம கூடியிருக்கோம். ஸோ தட் ஸ்பேஸால் என்னெல்லாம் பெனிஃபிட்டு, அதோடைய அனுபவம் என்ன, குழந்தைகளுக்கு இதால் என்னெல்லாம் நன்மைகள், அவர்களுக்கு இதில் என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளலாம், ஹவு தே கேன் இம்ப்ரூவ் தேர் லைஃப் ஸ்டைல். இந்தியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக 2047 ஆகணும்னு பிரைம் மினிஸ்டருடைய கனவில் கொஞ்சம் இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இஸ்ரோ மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஸ்பேஸ், இந்த ஜேர்னி டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். லான்ச் வெஹிக்கிள் ஆகட்டும், செயற்கைக்கோள்கள் ஆகட்டும், இந்த சேட்டலைட், ஸ்பேஸு, அதோடைய அப்ளிகேஷன், இதால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் செய்யும்போது நாங்கள் இங்கே குழந்தைகளுக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனால், இந்த ஆக்டிவிட்டியால் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அவங்க இதில் எங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் உருவாக்கலாம், ஸ்டார்ட் அப்ஸும்பாங்க இல்லையா, ஒரு கம்பெனியை தயாரித்து ஒரு ஐடியா வச்சு திட்டத்தை ஆரம்பித்து அந்த திட்டத்தில் எப்படி அவங்க இதெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, அவங்களோட ஆர்வத்தை இதில் தூண்டி இந்தியாவுக்கு பொதுவாக இந்த ஸ்பேஸ் செக்டரில் நல்லா நிறைய ரெவன்யூவும் அந்த இதுவும் கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் அது பார்ட் ஆஃப் நேஷனல் ஸ்பேஸ் டே செலிப்ரேஷன். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் இதில் ஈடுபாடோடு இருக்காங்க. இன்னும் அதை வளர்த்து இதில் நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகளெல்லாம் எப்படி தான் வளர்ச்சி அடைய முடியும், சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் அதோட செலிப்ரேஷன் தான். பிரதீக்ஷா இன்ஜினியரிங் காலேஜும் தே அக்ரீடு
டு ஹாஸ்ட் திஸ். இந்த மாதிரி திருவள்ளூர், இந்த சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் இங்கே எங்களோட முயற்சி என்னன்னா, இந்த ஸ்பேஸ் டே, சந்திராயன் 3 லேண்ட் ஆனது, ஆதித்யா 1க்கு போகிறது, L1 பாயிண்ட்டுக்கு போய் சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சிகளை தான் பண்ணுவது. இது எல்லா குழந்தைகளுக்கும், மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும். அதனால என்னெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சோம்னா அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா மதுரையில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசினார் தமிழக புத்தாக்கத்துறையின் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி திரு சிவராஜ். அவர் பேசும்போது, இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. +2 பள்ளி படிப்பு முடித்து உயர்கல்வி போறவங்க, ஹையர் எஜுகேஷன் போறவங்களுடைய பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 48.5% தமிழ்நாட்டில். whereas the national average is only 24%. அதான் முக்கியம். நேஷனல் ஆவரேஜ் 24%, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50%. அதுல சரிபாதி பெண்கள். இந்த ஒரு தருணம் ஒரு மிகப்பெரிய சாதனை நம் சமூகத்துல. சோ உங்க ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு பலத்த கைத்தட்டல்கள். தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பல துறைகள்ல முன்னேறிய ஒரு மாநிலம். அதெல்லாம் நம்ம பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது உயர் படிப்பு முடிப்பவர்களுடைய அந்த சதவிகிதம் அதிகமாக இருக்கிறதோ, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்லயும் தமிழ்நாடு முன்னேற்றத்துல இருக்கு. உதாரணத்துக்கு ஜிடிபி, பொருளாதார பங்களிப்பு, இந்தியாவுடைய பொருளாதார பங்களிப்புக்கு இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. இந்தியாவுடைய இருக்கக்கூடிய ஒரு 100 தலை சிறந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 32 இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்குது. அது போல எக்ஸ்போர்ட் ரெடினஸ்ல நம்பர் 1ல இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், நீங்க எல்லாம் அந்த துறையை டைரக்டா எலக்ட்ரானிக்ஸ் டொமைன், அதாவது இதுல படிக்கிறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு எல்லாமே கன்வர்ஜென்ஸ், எல்லாமே ஒன்னோடு ஒன்று, ஐடியா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ட்ரிபிளியா இருக்கட்டும், எல்லாமே ஒன்னோட தொடர்பு கூடிய ஒரு கன்வர்ஜென்ஸ், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்ல கிட்டத்தட்ட $30 பில்லியன் சம்திங் நம்ம ஒரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்தியாவுடைய ஏற்றுமதிக்கு நம்ம பண்றோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டில் புதிதாக 1100 உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை ஏற்படுத்தும் பொறுப்பு தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அண்மையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்குள்ள இந்தியர்கள் இந்திய தூதரகத்தின் தொடர்பில் இருக்குமாறும் அவசர உதவிக்கு 966860128 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விடுதலைப் போராட்ட வீரர் ஷாஹித் உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள செய்தியில், இந்தியாவின் துணிச்சல்மிக்க தலைமகனுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக சுயநலமில்லா அவரது நடவடிக்கை நினைவு கூறத்தக்கது என்றும், அவரது தியாகம் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என்றும் கூறியுள்ளார். உலக அளவில் விரைவான வளர்ச்சி சந்தைகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக சாம்சங் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு ஹான் ஜோங் ஹீ கூறியுள்ளார். உலக ஒளியும் மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெறுகிறது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்தி தவறானது என்றும், இதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.